வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. டிஎன் டெட் டைப் இண்டஸ்ட்ரி டெய்லி 70 கேள்வி இன்றைக்கி கேள்வி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தமிழ் இலக்கியம் இதில் பார்த்திங்கன்னா இரட்டொரு மொழிதல் டு கண்மணிய கண்ணூருங்க வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள், தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் பாருங்கள், பி ஆன்சர் சண்முக சுந்தரம். ரெண்டாவது கேள்வி, சரஸ்வதி மாலை என்ற நூல் யாருடையது? ஆன்சர் பாருங்கள், ஏ ஆன்சர் காலமேக புலவர். மூணாவது, ரச்சனை யாத்திரிகம் என்ற நூல் டேசா நாளில் முதல் பதிப்பாக வெளியிட்டது. பி ஆன்சர் 1894 மே. நாலாவது, கோவல் என்பதன் பொருள் என்ன? கோவல் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பாருங்கள், ஏ ஆன்சர் கிணறு. அஞ்சாவது, ரச்சனை யாத்திரிகம் டேஸ் பாடல்களை கொண்டது. பி ஆன்சர் 3766. ஆறாவது, மெய்முறை இலக்கண குறிப்பு தருது. சி ஆன்சர் வேற்றுமை தொகை. ஏழாவது, தேம்பாவணி டேஸ் படலங்களை கொண்டது. சி ஆன்சர் 36. எட்டாவது, ஹிஜ்ரத் என்ற அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். சி ஆன்சர் இடம்பெயர்தல். ஒன்பதாவது, ஓணமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர் இப்பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? ஏ ஆன்சர் உமுறு புலவர். பத்தாவது, சென்னிகுளம் அண்ணாமலையார் டேசாம் நூற்றாண்டை சேர்ந்தவர். டி ஆன்சர் 19ஆம் நூற்றாண்டு. இங்கிலீஷ்லேருந்து தி லாஸ்ட் லெசன் 2 தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தமிழ் ஆஸ் ஏ கிளாசிக்கல் லாங்குவேஜ். 10 கொஸ்டின்ஸ் இதில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சினானியம்ஸ் கிராங்கி. டி ஆன்சர் ஸ்டாண்ட். 12th கொஸ்டின், ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் எ டிசீஸ் ஃப்ரம் one person to another by direct contact is called dash. C answer contagious. 13th question, frail means dash. D answer weak and delicate. 14th question, find the wrong one. D answer seclusion broke. 15th question, an unhealthy pale appearance is called dash. B answer flower. 16th question, synonyms loaded. A answer appreciated. 17th question, dash means wine of the high quality product in a particular years. B answer vintage. 18th question, Odysseus means dash. A answer gold. 19th question, synonyms inherent. D answer inborn. 20th question, a fit of uncontrollable laughing or crying is called dash. A answer hysterics. சைக்காலஜி தற்கருத்து கற்றல் டு முயன்ற தவறி கற்றல் வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்க, தற்கருத்து என்ற சொல் முதலில் டேஸ் என்பதால் அறிமுகப்படுத்தப்பட்டது. டி ஆன்சர் லெக்கி. 22, தன்னை பற்றி ஒருவன் கொண்டுள்ள மனப்பான்மைகள் உணர்ச்சிகள் போன்றவற்றின் தொகுப்பு டேஸ் என்படும். சி ஆன்சர் தற்கருத்து. 23, டேஸ் என்பது ஒருவன் தன் வாழ்வில் பெறும் பழக்க வழக்கங்கள் அறிவின் நோக்குகளை பெறுகின்ற நிலையை குறிக்கும்.
சி ஆன்சர் கற்றல். 24 கற்றல் என்பது டேஸ் மாற்றத்தை குறிப்பிடுகின்றது. சி ஆன்சர் நடத்தை. 25 கற்றலானது ஊக்கிகளின் ஆர்வம் டேஸ் மூலம் நடைபெறுகிறது. பி ஆன்சர் நுண்ணறிவு. 26 கற்றல் வளைவு டேஸ் வகைப்படும். ஏ ஆன்சர் 3. 27 ஏற்ற இறக்கமின்றி ஒரே நிலையில் கற்றலின் பயன் இருப்பது டேஸ் ஆகும். சி ஆன்சர் தேக்க நிலை. 28 கற்றல் கோட்பாடுகள் டேஸ் பிரிவுகளில் அடங்கும். பி ஆன்சர் 2. 29 முழுமை காட்சி கோட்பாட்டை ஆராய்ந்தவர் யார்? பி ஆன்சர் கெஸ்டால்ட். 30 முயன்றை தவறி கட்டளை வெளியிட்டவர் யார்? பி ஆன்சர் இயல்தான் டேங்க். பிசிக்ஸ் இயற்பியல் 11ல் வெப்ப இயந்திரத்தின் பயனுறுதிறன் வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை 2 ப்ரோனியின் இயக்கத்தை பாதிக்கும் காரணிகள் வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். கார்னே இயந்திரம் டேஸ் முக்கிய பாகங்களை பெற்றுள்ளது. சி ஆன்சர் 4. 32 பெட்ரோல் இயந்திரத்தின் பெரும்ப பயனுறுதிறன் டேஸ் சதவீதமாகும். பி ஆன்சர் 30%. 33 குளிர்சாதன பெட்டி ஒன்றின் சிவப்புயானது 3 ஆகும். 200 J வெப்பத்தை குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேற்ற வேண்டுமெனில் எவ்வளவு வேலை செய்யப்பட வேண்டும்? ஏ ஆன்சர் 66.67 J. 34 பருமன் மாறா தன்வெப்ப ஏற்புத்திறன் எப்போதும் அழுத்த மாறா தன்வெப்ப ஏற்புத்திறனை விட டேஸாக இருக்கும். பி ஆன்சர் குறைவாக. 35 ஒவ்வொரு மூலக்கூறின் சராசரி இயக்காற்றல் வாயுவின் கெல்வின் வெப்பநிலையை மட்டுமே சார்ந்ததாகும். மூலக்கூறின் டேஸை சார்ந்ததல்ல. சி ஆன்சர் நிறை. 36 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள கால்பந்து ஒன்றினுள் 0.5 மோல் காற்று மூலக்கூறுகள் உள்ளன. கால்பந்தின் உள்ளே உள்ள காற்றின் அகாற்றலை கண்டுபிடி. பி ஆன்சர் 1869.75 J. 57 2 அடுத்தடுத்த மோதல்களுக்கு இடையே மூலக்கூறு கடக்கும் சராசரி தொலைவு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சராசரி மோதலை தோறும். 58 திரவ பரப்பில் உள்ள மகரந்த துகள்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒழுங்கற்ற இயங்குகின்றன என கண்டறிந்தவர் யார்? பி ஆன்சர் ராபர்ட் ப்ரௌன். 39 ப்ரௌனியின் இயக்கம் பற்றிய ஐன்ஸ்டீன் கொள்கை விளக்கத்திற்கான சோதனை முடிவுகளை டேஸாம் ஆண்டு ஜிம் பெரிங் என்பவர் வெளியிட்டார். பி ஆன்சர் 1908. 40 சராசரி மோதலை தூரம் டேஸுக்கு நீர் தகவலும் மூலக்கூறின் அளவு மற்றும் அழுத்தத்திற்கு எதிர் தகவலும் இருக்கும். ஏ ஆன்சர் வெப்பநிலை. வேதியியல் 11லேருந்து நீர்ம கரைப்பானில் வாயு கரைபொருள் வேதி பிணைப்புகள் டு பெசான்ஸ் விதிகள் வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். ரத்தத்தில் கரைந்துள்ள அதிகப்படியான டேஸ் ஆனது வளர்சிதை மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. பி ஆன்சர் ஆக்சிஜன். 42 0.24 கிராம் வாயுவானது 0.15 ATM அழுத்தத்தில் 1 லிட்டர் நீரில் கரைகிறது. மாறாத வெப்பநிலையில் அழுத்தத்தை 6 ATMக்கு அதிகரிக்கும் போது கரைக்கப்படும் வாயுவின் எடையை கணக்கிடுக. சி ஆன்சர் 0.96 G/L. 41 தூய டொலுயின் மற்றும் தூய பென்சின் ஆகியவற்றின் ஆவி அழுத்தங்கள் முறையே டேஸ் மற்றும் டேஸ் mmHJ ஆகும். டி ஆன்சர் 22.3 மற்றும் 74.7 mmHg. 44 செறிவு எல்லை முழுமைக்கும் ரவுல்ட் விதிக்கு உட்படாத கரைசல்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. பி ஆன்சர் இயல்பு கரைசல்கள். 45 2% எளிதில் ஆவியாகாத கரைபொருளை கொண்டுள்ள நீர் கரைசலானது கரைப்பானின் கொதிநிலையில் 1.004 பார் அழுத்தத்தை கொண்டுள்ளது. பி பவர் ஆஃப்
0 மதிப்பு 1.013 பார் ஆக இருக்கும்போது கரைபொருளின் மோலார் நிறை என்ன? சி ஆன்சர் 41.3 ஜி மோல் டு தி பவர் -1. 46 நீர்த்த கரைசல்களுக்கு சகூடு பரவல் அழுத்தமானது கரைபொருளின் மோலார் செறிவு மற்றும் கரைசலின் வெப்பநிலை ஆகியவற்றிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் என்பதை கண்டறிந்தவர் யார்? ஏன்ஸ் வான் ஹாப். 40 கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் ஒத்த சகூடு பரவல் அழுத்தங்களை கொண்ட கரைசல்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. தி ஆன்சர் ஐசோடானிக் கரைசல்கள். 48 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இரத்த செல்களின் சவ்வூடு பரவல் அழுத்தம் தோராயமாக டேஸ் ஆகும். தி ஆன்சர் 7 ATM. 49 பிரிகை அடைதல் அல்லது இணைதல் நிகழாத கரைபொருளுக்கு வான் ஹார்ப் காரணி மதிப்பு டேஸ் ஆகும். சி ஆன்சர் 1. 50 வேதி பிணைப்பு பற்றிய கோசல் லூயிஸ் அணுகுமுறையானது டேஸ் விதி உருவாக காரணமாக அமைந்தது. டிஎன்ஸ் எண்ம விதி. உயிரியல் 11லிருந்து சூலகாரியின் எண்ணிக்கை வகைப்பாட்டியல் மற்றும் குழுமம் பரிணாம வகைப்பாட்டியல் 2 டிஎன்ஏ வரி குறியீடுகளின் முக்கியத்துவம் வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். இரு கிளை சூலகத்தண்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. டி ஆன்சர் ஆஸ்ட்ரேசி. 50 டேஸ் சூலகத்தின் நுனியில் காணப்படும் அமைப்பாகும். ஏ ஆன்சர் சூலகம் டி. 53 தாவரவியல் பெயரிடுதல் என்ற முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? பி ஆன்சர் காஸ்பர்ட் பாஹின். 54 சிற்றினங்களின் தோட்டம் என்ற நூல் யாருடையது? சி ஆன்சர் சார்லஸ் டார்வின். 55 லிலியேசி டேஸ் குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. பி ஆன்சர் 14. 56 உயிரிய முறைமை என்ற சொல்லை கேம்ப் மற்றும் கில்லி என்பவர்கள் டேஸில் அறிமுகப்படுத்தினார்கள். ஏ ஆன்சர் 1943. 50 கொன்றல் பகுப்பின் போது காணப்படும் குரோமோசோம்களின் பண்புகள் மற்றும் நிகழ்வுகளின் அடிப்படையில் தாவர வகைப்பாட்டு சிக்கல்களை களைவது டேஸ் எனப்படும். ஏ ஆன்சர் கேரியோடாக்ஸ்னாமி. 58 குருதிநீர் சார் வகைப்பாட்டை ஆன்டிசெரங்களின் தோற்றம் மற்றும் பண்புகளை பற்றி அறிதல் என்று வரையறுத்தவர் யார்? டி ஆன்சர் ஸ்மித். 59 பால் ஹெபர்ட் டேஸ் ஆண்டு டிஎன்ஏ வரி குறியீடுகளை முன்மொழிந்தார். சி ஆன்சர் 2003. 60 உயிரினங்களை அடையாளம் காண்பதிலும் வகைப்படுத்துதலிலும் டேஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. பி ஆன்சர் டிஎன்ஏ வரி குறியீடுதல். விலங்கியல் 11th 12th சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் டு கோள அணுக்கள் வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். டேஸ் என்பது ஒளிவேதி மாசு கூட்டத்தில் காணப்படும் 2ஆம் நிலை மாசுபடுத்தி ஆகும். பி ஆன்சர் பெராக்சி அசிட்டில் நைட்ரேட். 62 இந்தியாவில் டேஸ் ஆண்டு காற்று சட்டம் இயற்றப்பட்டது. டி ஆன்சர் 1981. 63 ஒரு நாளைக்கு மனிதன் எடுத்துக்கொள்ளும் ஆக்சிஜன் சராசரி அளவு டேஸ். சி ஆன்சர் 558. 64 நீர் மாசுபாட்டிற்கான மூலாதாரங்கள் டேஸ் வகையானது. ஏ ஆன்சர் 3. 65 நமாமி கங்கா திட்டம் டேஸ் ஆண்டு தொடங்கப்பட்டது. சி ஆன்சர் ஜூன் 2014. 66 ஒளி மாசுபாட்டின் தொடக்கநிலை அளவு டேஸ் ஆகும். ஏ ஆன்சர் 120 டெசிபல்.
67 இந்தியாவில் 1970களில் டேஸ் இயக்கம் காடுகள் அழிப்பதை தடுத்தது. டிஎன்சி சிப்கோ இயக்கம். 68 டேஸ் ஏக்கர் அடர்ந்த காடுகளை ஜாதவ் பயங்க் உருவாக்கினார். சிஎன்ஸ் 1360 ஏக்கர். 69 நுரையீரல்கள் அளவில் பெரிதாதல் மற்றும் சரிவரை செயல்படாத தீவிர மருத்துவ நிலையினால் ஏற்படும் சுவாச குறைபாடு டேஸ் எனப்படும். ஏன் சார் எம்பைசிமா. 70வது கேள்வி கிழக்கு வெப்பமண்டல பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் நீரில் ஏற்படும் இயல்பற்ற வெப்ப அதிகரிப்பு டேஸ் எனப்படும். டிஎன்ஸ் எல் நீனோ. நாளைக்கு படிக்க வேண்டிய ஷெடியூல் கொடுத்துருக்கேன். இன்றைய டெஸ்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.